கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை பற்றி நாம் இப்போ பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாய் கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், அது எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குது, மாற்றுது, பயனுள்ளதாக இருக்குது என்பதை பார்த்தோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இன்னொரு பாக்கியத்தை, இன்னொரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை பேச தொடங்க விரும்புகிறேன். அப்போ இன்றைக்கு ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, இந்த நீதிமானாக்கப்படுதலை விட்டுட்டு இன்னொரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம போகிறோம். இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம தொடருகிறோம். ஒரு விதத்தில் பார்த்ததை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறோம், இன்னொரு விதத்தில் தொடருகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கிறிஸ்துக்குள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோன்றத உருப்படியாக போதிச்சா, கொஞ்சம் அழுத்தி போதிச்சா சில கேள்விகள் எழும்புது. ஏன்னா நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோன்னா அதில் என்ன சொன்னோம், பல காரியங்களை சொன்னோம். எப்படி நாம் நம்முடைய நற்கிரியையினால் நாம் நீதிமான் ஆக்கப்படவில்லை, மாறாக கிறிஸ்துவனுடைய கிரியையினால் நாம் நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டோம். அதாவது கிறிஸ்துவனுடைய நீதியை தேவன் நம்முடைய நீதியாய் எடுத்துக்கொள்கிறார். கிறிஸ்துவனுடைய நீதியினால் நாம் தரித்து கொள்ளப்பட்டோம். அதனால் நம்மளை கிறிஸ்துவுக்குள் நீதிமான் என்று தீர்க்கிறார். இதெல்லாம் தானே சொன்னோம். அப்போ நாம் நீதியை செஞ்ச நீதிமானாவில் கிறிஸ்து நீதி செஞ்சதுனால நாம் நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு நம்ம சொன்னோன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த செகண்டில் தேவன் உங்கள் மீது ஒரு தீர்ப்பு கூறின மாதிரி, நீங்கள் நீதிமான் என்ற ஒரு தீர்ப்பை கூறிவிட்டார். அந்த தீர்ப்பை ஒருபோதும் அவர் மாற்றவே மாட்டார். நியாய தீர்ப்பு நாளில் கூட அந்த தீர்ப்பை மாற்ற மாட்டார்னுலாம் பார்த்தோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டா கடைசி வரைக்கும் நீதிமான் தான். தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி தான் நம்மளை பார்க்குறார். சொல்லப்போனால் இப்படியும் நான் சொன்னேன், ஒரு விசுவாசி பாவம் செய்கிறப்போ கூட தேவன் அவனை எப்படி பார்க்குறாரு, அவன் பாவம் செய்கிறது அவருக்கு தெரியுது, ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவனை பார்க்கறதுனால நீதிமானாய் பார்க்குறாரு. ஏன்னா அவனுடைய பாவத்தையோ அவனுடைய நீதியோ பார்க்கவில்லை, கிறிஸ்துவனுடைய நீதியை பார்க்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கேட்குறது கொஞ்சம் ஓவராக இல்லை, ஆனால் இதுதான் வேதத்தினுடைய போதனை பாருங்கள். அதை நான் உங்களுக்கு ரொம்ப விவரமாகவே கொஞ்சம் நேரம் செலவழித்து அதை எடுத்து காண்பித்தேன். வேதத்துலேருந்து இப்போ 4 வாரம் அந்த விஷயத்தை போச்சேன் பாருங்கள். எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டதுனால இப்போ தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்கள் ஆயிட்டோம். நம்முடைய தகுதி கிடையாது, நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னு கிடையாது, கிறிஸ்து எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தார் என்பதனால நான் தேவனுக்கு முன்பாக தகுதி பெற்றிருக்கிறேன். ஆகவே தேவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறத்துக்கு தகுதியாகவனா ஆயிட்டேன். நான் இப்போ எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறத்துக்கு தகுதி உள்ளவனா ஆயிட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, நம்புறீங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி போதிக்கிறப்போ இதில் என்னன்னா, இந்த தேவனுடைய சத்தியங்கள் எல்லாமே கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். என்ன அதாவது, இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? இயேசுன்ற ஒருத்தர் வாழ்ந்து மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்ததுனால இப்போ என் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாய் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்படலாமா? கம்ப்ளீட்டாக இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்குமோன்ற ஒரு கேள்வி உண்டாகுது. அது மட்டும் இல்லை, மற்ற விதமான சில கேள்விகள் உண்டாகுது. என்ன மாதிரி கேள்விகள்? அப்போ இது உண்மையாக இருந்தால் நாம் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாமா? ஏன்னா நம்முடைய நீதியை பார்த்து அவர் ஏற்றுக்கொள்ளலைன்றீங்க, கிறிஸ்துவனுடைய நீதியை பார்த்து ஏற்றுக்கொள்கிறாருன்றீங்க. நம்முடைய நற்கிரியின் அடிப்படையில் நம்மளை ஏற்றுக்கொள்ளன்றீங்க, கிறிஸ்து செஞ்சதுனால நம்மளை ஏற்றுக்கொள்கிறாருன்றீங்க. அப்போது நாம் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாமா? அப்போ நம்ம பாவம் செஞ்சாலும் ஒன்று தான், நீதி செஞ்சாலும் ஒன்று தானா? வேணா பாவம் செஞ்சுக்கிட்டே கூட இருக்கலாமா ஒரு விசுவாசி? ஒரு விசுவாசி பாவம் செய்கிறது அப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா எப்படியும் விசுவாசி நீதிமான்றீங்க கிறிஸ்துவுக்குள். எப்படியும் தேவன் அவனுடைய கடந்த பாவம், நிகழ்பாவம், வருங்கால பாவம் எல்லாத்தையுமே ஏற்கனவே மன்னிச்சிட்டார், நீதிமான்று தீர்த்து விட்டார், இதை மாற்றுவதே இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு விசுவாசி பாவம் செஞ்சால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போது வேணா செஞ்சுக்கலாமா? எல்லாம் ஒன்று தானா அப்படின்ற கேள்வி எழும்புதா எழும்பலையா? பவுலே
இந்த நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சத்தியத்தை நல்லா அழுத்தி போதிச்சுட்டு இந்த கேள்வியை எழுப்பி விடுறாரு. எங்க? ரோமர் 5ஆம் அதிகாரம். என்ன பேச போகிறேன்னு சொல்ல போகிறேன், வெயிட் பண்ணுங்க, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம். இவ்வளோ நாள் என்ன பார்த்துக்கிட்டு வரோம்? கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். எல்லாம் சொல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதை அழுத்தி போதிச்சா, பவுல் இதை அழுத்தி போதிக்கிறார் ரோமரில் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இதை சொல்லிக்கிட்டே வரார். இதனுடைய பல அம்சங்களை சொல்லி இதை அப்படியே உச்ச கட்டமாக ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் கொண்டு போகிறார் பாருங்க. 19 வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அதாவது ஆதாமுனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் ஆதாமுக்குள்ளே இருந்தாங்க. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அதாவது கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர், யார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். 20ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணம் வந்தது. எல்லாரும் நினச்சாங்க இப்போ கரெக்டாக ஜனங்க வாழ்ந்துருவாங்கன்னு. கிடையாது. அது வர வர மீறினாங்க. செய்யாதன்னு ஆண்டவர் சொல்ல செஞ்சாங்க. இந்த கோடை மீறாதன்னு பிள்ளையை பார்த்து சொன்னால் மீறுதில்ல, சொன்னதுனாலே மீறுது. அந்த மாதிரி ஜனங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் செய்யாதன்னா செய்கிறாங்க, இதை செய்யனா செய்ய மாட்டாங்க. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்போ இன்னும் ஓவராக தான் கொண்டு போகிறார் பவுல். ஆமாம், நியாயப்பிரமாணம் வர வர ஜனங்கள் அதை கேள்விப்பட இன்னும் அதிகமாக பாவம் செஞ்சாங்க. ஆனால் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்படியே அடுத்த அதிகாரம் நம்பர்லாம் பார்க்காதீங்க பைபிள் வாசிக்கிறப்போ. தொடர்ச்சி ஒரே கடிதங்க. பவுல் 6ஆம் அதிகாரம் சப்ஜெக்டை மாத்திரன்னு சொல்ல பேசிக்கிட்டே போறார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? எழுப்புறார் பாருங்க கேள்வியை. இப்படி நான் கிருபை அழுத்தி போதிச்சதுனால, இப்படி நீதிமான் ஆயிட்டேன் இதை சொல்லி அழுத்ததுனால, இதை நான் வலியுறுத்தினதுனால, இப்ப கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. எல்லாம் சொல்லுங்க, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. உண்மைங்க, வேதம் சொல்லுது. பவுல் சொல்றாரு, அப்ப பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிட்டுன்னு நான் சொன்னதுனால இப்போ நீங்க இப்படி சொல்லலாமா? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம். ஓ, அப்போ பாவம் செய்ய தேவன் கிருபை அதிகமாக காட்டுவார்னா அப்போ நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அவர் அதிகமாக காட்டட்டும், நல்லது தானே அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறாரு. கிருபை நான் போதிக்கிறதுனால இப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? அப்போ பாவத்திலே கிடக்கலாமா ஒரு விசுவாசி? ஏன்னா எப்படி இன்னும் அதிக கிருபை தானே கிடைக்க போகுது அப்படின்ற கேள்வியை எழுப்புகிறார். நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி இது. அன்றைக்கு பவுல் ஏன் எழுப்பினார்னா, இன்றைக்கும் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். கிருபையை நிறைய போதிச்சா நிறைய பேர் என்ன ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படி போதிச்சிங்கன்னா அப்போ விசுவாசிகள் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா எப்படியும் நீதிமான் ஆகிட்டோம், அதை தேவன் மாற்ற மாட்டார், கடைசி வரைக்கும் நீதிமான் தான், கிறிஸ்துவுக்குள் நீதிமான் தான். நம்ம பாவம் செஞ்சோமா நீதி செஞ்சோமான்னு பார்த்து அவர் நீதிமானாக ஏற்றுக்கொள்ள கிறிஸ்துவோட நீதி வித அப்படின்னா இப்படிலாம் ரொம்ப போதிச்சிங்கன்னா, இப்படிலாம் கிருபை இந்த மாதிரிலாம் போதிச்சிங்கன்னா ஜனங்க கண்டபடி வாழ்ந்துருவாங்க, கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவாங்க, பாவத்தை லேசில் எடுத்துப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. அதனால தான் பவுல் இதை எழுப்புகிறார். அந்த காலத்திலேயே எழுப்பி என்ன பதில் சொல்கிறாரு? 1ஆம் வசனத்தில், ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. எல்லாம் சொல்லுங்க, கூடாதே. கூடாதே. ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஆக்சுவலாக கிடையாது, அப்படி சொல்ல முடியாது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்ல போகிறார். என்ன தெரியுமா பதில்? 2ஆம் வசனத்துலேருந்து அந்த பதிலை வாசிக்கலாம், நான் பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். பேசிக்காக என்ன பதில் சொல்கிறாருன்னு கேளு. ஏன் கிருபை இவ்வளோ சூப்பராக இருந்தாலும் கூட
நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோன்ற சத்தியம் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் கூட, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகோன்றது உண்மையாக இருந்தாலும் கூட, ஏன் நாம் தொடர்ந்து அப்படியே பாவம் செஞ்சிட்டு இருக்க முடியாது, ஏன் அப்படியே பாவத்தை லேசாக எடுத்துக்க முடியாதுன்னா பதில் என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். பதில் என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கோம். 2ஆம் வசனத்திலிருந்து அந்த பதிலை தான் விளக்க போகிறார். ஆனால் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஏன் கிருபை இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, நாம கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டாலும் சரி, ரத்தத்தினால, கிருபையினால, விசுவாசத்தினால, கிரியையினால் அல்ல, நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தாலும் ஏன் பாவத்தை நம்ம லேசாக எடுத்துக்க முடியாது, ஏன் பாவத்திலே கிடக்க முடியாது, ஏன் ஒரு விசுவாசி பாவத்திலே அப்படியே வாழ முடியாதுன்னா, ஒரு விசுவாசி கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டான். அதுதான் சொல்ல போறாரு. அவன் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டதனால அவன் பாவத்தில் தொடர்வான்ற ஒரு எண்ணத்துக்கு கூட நம்ம இடம் கொடுக்க முடியாது. விசுவாசி கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டுட்டான். அப்போ எப்படி நாம நினைக்க முடியும் பாவத்திலே தொடரலான்னு? கூடாதேன்னு தமிழ்ல சிம்பிளா வந்துருச்சு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு கிரேக்க மொழியில, சான்ஸே கிடையாது. மாதிரி வெறித்தனமா சொல்றாரு, சான்ஸே கிடையாது. ஏன்? கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கோம். எல்லாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கோம். இப்போ கிறிஸ்துவோட ஒட்டிக்கிட்டு இருக்கோம், இப்போ கிறிஸ்துவோட ஒன்றாக இருக்கிறோம். அப்போ எப்படி பாவத்தில் கிடக்க முடியும்? அதுதான் அவருடைய பதில். இன்றைக்கு நாம் அதுதான் பார்க்க தொடங்க போகிறோம். என்ன பார்க்க தொடங்க போகிறோம்? நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டதுனால இனி நம்ம பாவத்தில் தொடர முடியாது. பாவத்தை மேற்கொண்டு தேவனுக்காக வாழ வேண்டும். இன்னிலேருந்து என்ன பார்க்க போகிறோம்? கொஞ்ச நாள் கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டதுனால நாம் பரிசுத்தத்தில் வளரலாம். சொல்ல போனால் கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்டதுனால பரிசுத்தத்தில் வளர்ந்தே ஆகும். பாவத்தை நிச்சயமாக விட்டு விடுவோம், நீதியை நிச்சயமாக செய்வோம். இது நிச்சயமாக நடக்கும். இது நடக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவோட ஒட்டிக்கிட்டோம் இல்லையா, கிறிஸ்துவோட நம்மளை இணைச்சி விட்டார் இல்லையா. ஆகவே பரிசுத்தத்தில் வளர முடியுன்றது மட்டும் இல்லை, வளர்ந்தே ஆகும். அப்போ இன்னிலிருந்து நாம் என்ன பார்க்குறோம்? கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். இதுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இன்றையிலிருந்து கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். பரிசுத்தமாக்கப்பட்டோம்னா கிறிஸ்துவோடு நம்ம இணைஞ்சிட்டதுனால நமக்குள்ளே என்னமோ ஆயிடுச்சு, என்னமோ ஒரு காரியம் மாறிவிட்டது. அதனால் நம்ம பரிசுத்தமாக வாழலாம், அதனால் நாம் பாவத்தை விட்டு விடலாம். இதுக்கு அடிப்படை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டது தான். எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான் நம்ம நீதிமானோ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம். எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான் தேவன் நம்மளை நீதிமானாக ஏற்றுக்கொள்கிறாரோ, அதே போல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான், அல்லது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுனால தான் நம்ம பரிசுத்தத்தில் வளர முடியும். இதுதான் நான் உங்களுக்கு காண்பிக்க தொடங்க போகிறேன். இன்றைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்டதுனால தான் பரிசுத்தத்தில் வளரலான்றதை காமிக்க போகிறேன். பட் சில காரியங்களை நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமாக்கப்பட்டோம்னு சொல்கிறேன், பரிசுத்தத்தில் வளரணும் அப்படின்னு சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால பரிசுத்தத்தில் வளரலான்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் என்ற வார்த்தை ஒருவேளை எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இப்படி யோசிங்க, பரிசுத்தம்னா பொதுவாக வேதம் என்ன சொல்லுது? எல்லாருமே அசுத்தமாக இருக்கிறாங்க, தேவனுடைய பார்வையில் அசுத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வர்றப்போ நம்மளை என்ன பண்ணுறாரு? தம்முடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கிறார், சுத்தப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, தம்முடைய ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்துகிறார். அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அழுக்காக இருக்கிறோம், இது ஒரு உதாரணமாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், ஒரு பிச்சைக்காரனை போல் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவிட்ட வர்றப்போ அழுக்காக இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை எடுத்து என்ன பண்ணுறாரு? நம்மளை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறாருன்னு சொல்லலாம். பரிசுத்தம் என்ற ஒரு வஸ்திரத்தை, நல்லா தம்மை சேவிக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்தி நமக்குள்ள ஒரு பலனையும் வல்லமையும் கொடுத்து தமக்காக வாழ சொல்லுகிறார். அதனால தான்
வேதத்தில் நாம் வெறும் சுத்திகரிக்கப்பட்டோன்றது மட்டும் போதிக்கப்படலை, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அப்படின்னா முன்ன அசுத்தமாக இருந்தோம். தேவன் நம்மளை தம்முடைய ரத்தத்தினால சுத்திகரித்து அதையும் தாண்டி சுத்தம் என்ற லெவலையும் தாண்டி கொண்டு போய் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். தமக்கென்று பிரித்திருக்கிறார். தமக்காக வாழும்படி ஒரு வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் தான் செஞ்சிருக்கிறார். அப்போது பரிசுத்தம்னு என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டோன்றது சொன்னேன். அப்போ பரிசுத்தத்தில் வளர்றதுன்னா என்ன? அப்படி சொல்கிறேன். பரிசுத்தத்தில் வளர்றதுன்னா என்ன? பாவத்தை விட்டு விட்டு நீதியை செய்வது. சிம்பிளாக சொல்லணும், அப்படி சொல்லலாம். பாவத்தை விட்டு நீதியை செய்வது. ஒரு கிறிஸ்தவன் ஆகிட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்தத்தில் வளரணும் இல்லையா? அதாவது பாவத்தை விட்டு நீதியை செய்ய வேண்டும். கெட்ட காரியங்களை செய்கிறத விட்டுட்டு நல்ல காரியங்களை செய்யணும். அதாவது பாவ சோதனைகளை அதிகமாக மேற்கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். எல்லா விதத்திலையும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். உங்கள் செயலில், உங்கள் வார்த்தைகள்னாலே, உங்கள் எண்ணங்கள்னாலே, உங்கள் உள்நோக்கங்கள்னாலே, உங்கள் கேரக்டரே. வேதம் சொல்லுது தேவன் பரிசுத்தர். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தர். வேதம் தேவனை பற்றி என்ன சொல்லுது? அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில், பி ஹோலி ஃபார் ஐ த லார்ட் ஆம் ஹோலி. கர்த்தராகிய நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. உலகத்தார் மாதிரி இருக்காதீங்க, என்ன மாதிரி இருங்க, என்ன மாதிரி கேரக்டருடையவராக இருங்கன்னு தேவன் சொல்கிறார் நம்மளை பார்த்து. இயேசுக்கும் உலகத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? நாம் இயேசுவை போல் அதிகமாக ஆகணும். பரிசுத்தத்தில் வளர்றதுன்னா நாங்கள் சிம்பிளாக சொல்லணும், இப்படி சொல்லலாம், இயேசுவை போல மாறுவது. எல்லா விதத்துலேயும் அதிகமாக இயேசுவை போல மாறுவது. செயலில், வார்த்தையில், எண்ணத்தில், உள்நோக்கத்தில், கேரக்டரில் ஒரு நபராக போக போக இயேசுவை போல மாறிக்கிட்டே வரணும். அதுதான் பரிசுத்தத்தில் வளர்றது. பல நோக்கங்களுக்காக தேவன் நம்மளை ரட்சித்தார். அதில் ஒரு முக்கிய நோக்கம் இது. என்ன நோக்கத்துக்காக ரட்சித்தார் நம்மளை? வெறும் நீதிமானாக்கும்படி இல்லை, பரிசுத்தமாக்கும்படி. வெறும் ஏதோ கிறிஸ்துவனுடைய நீதினால் நம்மளை தரித்து நம்மளை ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக மட்டும் இல்லை, நம்மளை மாற்றும்படி, நம்மளை ஆக்சுவலாக உள்ளிருந்து வெளியே வரைக்கும் முற்றிலுமாய் மாற்றும்படி. நம்முடைய செயல்கள் மாறணும், வார்த்தைகள் மாறணும், எண்ணங்கள் மாறணும், கேரக்டர் மாறணும், எல்லாமே மாறணும். நம்மளை மாற்றும்படி, தம்முடைய குமாரன் போலவே மாற்றும்படி நம்மளை முன்குறித்தார் என்று ரோமர் 8:29 சொல்லுது. இது எப்படி நடக்குது? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுனால தான் நடக்குது. அதை தான் சொல்ல வரேன். இந்த மாற்றம், கிறிஸ்துவ போல மாறுவது எப்படி நடக்க போகுது? எப்படி நடக்க முடியும்? நடக்குமா? ஆமாம், நடக்கும், நடக்க முடியும். ஏன்னா கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாற்றம் சாத்தியம். இது கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். எல்லாம் சொல்லும், பாக்கியம். இது கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம்னு சொல்கிறேன் நான். எது? கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம்ன்றது கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியங்க. பாக்கியம் மாதிரி கேட்குதா உங்களுக்கு காதுக்கு? இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன் நான். இது உங்கள் காதுக்கு எப்படி கேட்குது? ஒரு ஆசீர்வாதம் மாதிரி கேட்குதா, அல்லது வேற மாதிரி கேட்குதா? இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுனால நம்ம பரிசுத்தமாக வாழலாம், பரிசுத்தத்தில் வளரலாம் அப்படின்னு நான் சொல்கிறப்போ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இது உங்களுக்கு கேட்குறப்போ இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அல்லது என்னமோ ஒரு தியாலஜி கேள்வியை எழுப்பி இவர் பதில் சொல்கிறாரு? சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. பவுல் என்றைக்கோ வாழ்ந்த ஒரு இறையியல் வல்லுனர். அவர் என்னத்தையோ கேள்வியை எழுப்பி அவர் பதில் சொல்கிறாரு. இந்த பிரசங்கியாரும் அதை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கி சாதாரண ஜனங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் இருக்குது, அதுக்கு பதில் சொல்லலுங்களேன் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும். எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். யாரோ என்றைக்கோ எழுப்பின ஒரு கேள்வி, ஏதோ ஒரு சிலர் ஏதோ ஒரு மூலையில் பைபிள் காலேஜில் உட்காந்துக்கிட்டு இருக்கு எழுப்பிக்கிட்டு இருக்க கேள்விக்கு எதுக்கு பதில் சொல்கிறீங்க? ஆகவே இன்றைக்கு நான் முதல்ல என்ன பண்ண விரும்புகிறேன்,
இந்த பரிசுத்தத்தில் வளர்றத நீங்கள் எல்லாருமே விரும்புகிறீங்கன்றதை முதல்ல உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக இதுதான் நீங்களும் விரும்புகிறீங்க. நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக பரிசுத்தத்தில் வளர்றத விரும்புகிறோம். இதை முதல்ல காண்பித்துட்டு பிறகு ரெண்டாவது கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்டதனால நாம் வளர முடியும் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி வளர முடியும்? கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டதுனால. அதை ரெண்டாவது காமிக்க போகிறேன். ஆனால் முதல்ல ஆக்சுவலாக பரிசுத்தத்தை வளர்றதை நீங்களே விரும்புகிறீங்கன்றது உங்களுக்கே காமிக்க விரும்புகிறேன். நாங்கள் ஒருத்தர் கார் ஓட்ட விரும்பினா எப்படி ஓட்டணும்னு சொல்லி தரலாம். கார் ஓட்ட விருப்பம் இல்லாத ஆள்கிட்ட எப்படி ஓட்டணும்னு சொல்லி தந்தால் அவங்க கேட்கவே மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி எப்படி பரிசுத்தத்தில் வளரலான்னு எடுத்தோன்னு நான் சொன்னால் எனக்கு என்ன ஒரு பயம்னா, சிலர் டியூன் ஆஃப் ஆகிடுவாங்கன்னு. அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு பயம். இல்லை, அதனால தான் முதல்ல என்ன காண்பிக்க விரும்புகிறேன், பரிசுத்தத்தில் வளர்றத ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே விசேஷமாக விசுவாசிகள் அதிகமாகவே நம்ம விரும்புகிறோம். சில நேரம் நமக்கே தெரில, ஆனால் நம்ம விரும்புகிறோம். அது உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரெண்டாவது எப்படி வளர்றதுன்னா, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோன்ற சத்தியத்தை நல்லா பிடிச்சிக்கணும். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதனால் நம்ம வளர முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். பார்ப்போம். முதலாவது, இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா? கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைச்ச பாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள்ட்டு நீதிமானாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோன்ற இதை பெருசாக ஆசீர்வாதமாக பேசிகிட்டு இருக்கீங்களே, என்னங்க இதெல்லாம் கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு, மற்றும் இது நான் விரும்பலை, இது யாரோ விரும்புகிறது, இது வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாதது, இது வாழ்க்கைக்கு ப்ராக்டிக்கலான விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறவர்களுக்கு இதை சொல்லுகிறேன். கேளுங்க. நாம் எல்லாருமே ஆக்சுவலாக இதை விரும்புகிறோம். விசுவாசிகள் ரொம்பவே இதை விரும்புகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் நான்? நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் தங்களை மேம்படுத்திக்கணும், இன்னும் சிறந்தவர்களாக ஆகணும், கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுட்டு நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வரணும் என்றது எல்லாருடைய விருப்பம்தான். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இதை விரும்புகிறாங்க. என்ன விரும்புகிறாங்க? இன்னும் சிறந்தவனாக நான் வாழணும், இன்னும் பெட்டராக நான் இருக்கணும். என்கிட்ட சில இந்த பலவீனங்கள், சில குறைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் கடந்து போகணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிறது அநேக நேரம் நாம் தான். யார் நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறது? நாம். நம்மகிட்ட இருக்கிற சில குறைகள், பிழைகள், பலவீனங்கள், சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக ஆயிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அப்படிலாம் இருக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட், ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கூட இதை உணர்றாங்க. சில நேரம் படிக்கணும்னு தெரியும், உட்கார்றாங்க, படிக்கிறதுக்கு படிக்க முடியல. ஏன்னா அவங்க மற்ற சில காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனை மாணவர்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, என்னால் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால படிக்க முடியல என்னால். ஒன்றும் இல்லை, ஃபோனுக்கு அடிமையாகிடுறாங்கண்ணா. இன்றைக்கி பெரிய மதுபானம் அல்லது ட்ரக்ஸு அல்லது இது அதெல்லாம் கூட தேவையில்ல, ஃபோனு ரீல் பார்க்கறதுக்கு அடிமையாகிடுறாங்க. அதனாலே அவங்களால உருப்படியாக படிக்க முடியல, மார்க் எடுக்க முடியல, முன்னேற முடியல. ஒரு குடும்பஸ்தன், நல்ல குடும்பம் இருக்குது, அவனுக்கு மனைவி, பிள்ளைகள், வேலை, வீடு எல்லாம் டீசெண்டாக இருக்குது. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்டதையே அவனே நாசம் பண்ணிக்கிறான். ஏன்? எல்லாமே இருக்கு, உருப்படியாக ஒன்றும் இல்லை, அதை தக்க வச்சா போதும், ஆனால் தக்க வைக்க முடியல. ஏன்? தனக்குள்ள ஏதோ சில ஆசபாசங்கள் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் அவனுடைய திருமணம் கெட்டு போகுது, திருமண வாழ்க்கை. இதனால் அவங்க பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க. எத்தனை குடும்பங்கள் இப்படி அழிஞ்சு போகுது. வேலையில் ஒழுங்காக செஞ்சால் நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கும், ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த தவறான இதில் போயிட்டதுனால வேலையும் அடிப்படுது, சம்பாத்தியம் அடிப்படுது, குடும்ப நல்வாழ்வு அடிப்படுது, எல்லாம் கெட்டு போகுது. ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற தவறுகள்னால. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம், நம்மளை கையில் பிடிக்க முடியாது யாரும். ஆனால் போக முடியல. ஒன்றும் இல்லை, எதுக்கும் அடிக்ட் ஆகாமல், எதுக்கும் அடிமையாக இல்லாமல், கொடுத்ததை தக்க வச்சுட்டு
கெடுக்காம ஜஸ்ட் நம்ம கொடுக்கப்பட்ட படிப்பையோ வேலையோ ஃபோக்கஸ் பண்ணி அதில் சிறந்து விளங்கிட்டாலே நல்ல மார்க் கிடைச்சிரும், நல்ல வேலையில் சிறந்து விளங்குவோம், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும், நல்ல சந்தோஷமாக இருப்போம், எல்லாமே பெட்டர் ஆகும். நம்ம எல்லாருமே விரும்புகிறோம், இதை எல்லாருமே இதுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இப்படி கேட்குறப்போ நீங்கள் இப்படி நினச்சிக்கூடாது, ஓஹோ சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற அடிக்ட்ஸ் பற்றி பேசுகிறாரு, அடிக்ஷன் உள்ளவங்களை பற்றி பேசுகிறாரு. இல்லை இல்லை இல்லை, சிலர் எப்படின்னா அவங்க வேலையில் சிறந்து விளங்குவாங்க, ஆனால் குடும்பத்தில் தோல்வி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் பாருங்கள் வேலையில் சூப்பராக அவங்க சிறந்து விளங்குவாங்க, அவங்க ஃபீல்டில் அப்படியே டாப்புக்கு வராங்க, நல்லா வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, வேலை கொடுக்குற வேலையை அட்டகாசமாக சூப்பராக செஞ்சு முடிப்பாங்க, நல்ல பேர் எடுப்பாங்க, எல்லாம் ஓகே, ஆஃபீஸில் ரைட்டு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் சிறந்து விளங்க தெரியல. ஏன்னா அவங்களுக்கு சில நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல பண்புகள் இருக்குது, அது அதனால வேலையில் சிறந்து விளங்குறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சில வேறு குறைகள் இருக்கிறதுனால இது கெட்டு போகுது, குடும்ப வாழ்க்கை கெட்டு போகுது. அல்லது சிலர் குடும்பத்தில் எல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க, ஆனால் வேலையில் இந்த மாதிரி வெவ்வேறு விதத்தில் இருக்கிறோம் நம்ம மக்கள். அதாவது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ வீக்னஸ் இருக்குது, பலவீனம் இருக்குது, தவறு இருக்குது, நம்மளை பின்தங்க வைக்கக்கூடிய சில பலவீனங்கள், குறைகள், பிழைகள் இருக்குன்றதை நம்ம எல்லாருமே உணர்றோம். நம்ம எல்லாருமே அதில் வளரணும், பெட்டர் ஆகணும், இப்படியே இருக்கக்கூடாது, இப்படியே ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இப்படியே இதே தப்பை திரும்ப திரும்ப செஞ்சு சுற்றி 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 இப்படி வாழக்கூடாது என்பது தான் நம்ம விரும்புகிறோம். அழுத்து போகுது வாழ்க்கையே. அதனால தான் சிலர் போய் புக் வாங்குறாங்க. இதை பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு புக் ஸ்டோருக்கு போனீங்கன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப்னுவாங்க. நமக்கே நம்ம ஹெல்ப் செஞ்சுக்கிறது, நம்மையே இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொள்வது, உங்களையே நீங்கள் எவ்வாறு மேம்படுத்தி கொள்வது என்பதை பற்றிய நிறைய புக்ஸ். உங்கள் பழக்க வழக்கங்களை எப்படி மாற்றுவது, அடிக்ஷன்ஸ் எப்படி மேற்கொள்வது பற்றி எவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காங்க. நல்லா விற்கிது பாருங்கள். ஏன்னா எல்லாரும் அதை விரும்புகிறாங்க. சிலர் கிவ் அப் பண்ணிட்டாங்க. இது நடக்காது போ, இப்படி தான் நான் கிடப்பேன் போ, என்னாலலாம் மாற முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை பற்றி தான் பைபிள் பேசுது. என்னமோ வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத பைபிள் பேசலைங்க, இதை பற்றி தான் பைபிள் பேசுது. பைபிள் என்ன சொல்லுது? எப்பா நீ வெறும் புக் ஸ்டோருக்கு போய் ஒரு புக்கை வாங்கி படித்தா போதாது, ஏதோ ஒரு ஐடியா உனக்கு கிடைச்சா போதாது, ஏதோ ஒரு புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் போதாது. ஏன்னா பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாருமே பாவிகள், பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம். மனுஷனுடைய பிரச்சனை என்ன? ஏதோ அவனுக்கு ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இருக்குது, ஏதோ ஒரு ஏரியாவில் அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு குறை இருக்குது, ஏதோ மற்றபடி அவன் ஓகே, ஆனால் சிலதில் மட்டும் அவன் இப்படி இருக்கிறான். அப்படி கிடையாது. மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா அவன் பாவி, அவன் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு குறை இருக்குது, அதுக்கு பேர் தான் பாவம். அவனை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்தீங்கனாலும் அவன் நாசமாக்கிடுவான். ஏன்னா நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அப்போ மனுஷனுக்கு தேவைப்படுறது என்ன? சும்மா வெறும் படிப்பை கொடுத்து அவனுக்கு வேண்டியதை கொடுத்தா பத்தாது. ஏன்னா என்ன கொடுத்தாலும் கெடுத்துருவான். என்ன வேணும்? பாவத்திலிருந்து விடுதலை வேணும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும். அப்போதான் உண்மையிலே நாமே மேம்படுத்தி கொள்ள முடியும், இன்னும் சிறந்த விதத்தில் வாழ முடியும். இதற்கான வழி என்ன? ஒரே வழி, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது என்ன நடக்குது? நாம் இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம். அந்த இணைப்பின் மூலமாகவே நம்மளை இன்னும் சிறந்த விதத்தில் வாழ வைக்கிறார். அவரோட இணைக்கப்பட்டதுனால அவரை போல் அதிகமாக நம்மளை மாற்றுகிறார். இதுதான் பரிசுத்தத்தில் வளர்றது. இப்போ பரிசுத்தத்தில் வளர்றதுன்னா என்னது? நம்மளே மேம்படுத்தி கொள்வது. டு பி த பெஸ்ட் பர்சன் வி கேன் பி. நாம் சிறந்த விதத்தில் எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருப்பது. இது எல்லாரும் விரும்புகிறோம் இல்லையா? வெறும் கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்புகிறாங்க இதை. ஆனால் கிறிஸ்தவம் அதுக்கு ஒரு நமக்கு பிடிக்காத பேரை கொடுக்குது, பாவம். உலகத்தார் என்ன விரும்புகிறாங்க? ஏதோ கெட்ட பழக்க வழக்கம்லாம் விட்டுட்டா நான் நல்லா சூப்பராக மார்க் எடுத்துடலாம், வேலையில் சேர்ந்துடலாம், பணத்தை சம்பாதிச்சிடலாம், எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் நாம் விசுவாசிகளாகிய நாம் அதையும் தாண்டி எப்படி நினைக்கிறோம்? இல்லை, தேவன் கூடாது என்று சொன்ன இந்த பாவங்களை விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும், தேவன் என்னை செய்யும்படி அழைத்த எல்லா காரியங்களும் நான் செய்ய வேண்டும். வெறும் ஏதோ கொஞ்சம் பெட்டராக ஆனால் பத்தாது,
தேவனை பிரியப்படுத்தணுன்றது தான் ஒரு விசுவாசியினுடைய நோக்கம். உலகத்தை எல்லாரும் தான் நினைக்கிறாங்க பெட்டர் ஆகணும்னு. நாம் எப்படி நினைக்கிறோம்? தேவனை பிரியப்படுத்தணும். வெறும் பெட்டர் ஆகணுன்ற மாதிரி தேவனை நம்முடைய செயலை கொண்டு, நம்முடைய வார்த்தைகளை கொண்டு, நம்முடைய எண்ணங்களை கொண்டு, நம்முடைய கேரக்டரை கொண்டு தேவனை பிரியப்படுத்தணும். இயேசுவை போல ஆகணும் இப்படின்லாம் நாம் அவங்களையும் தாண்டி நினைக்கிறோம். அப்போ என்ன சொல்ல வரேன்? உலகத்தில் எல்லாருமே ஒரு விதத்தில் பரிசுத்தத்தில் வளர்கிறத விரும்புகிறாங்க. அவங்களுக்கே தெரில. ஆனால் விசுவாசிகள் ரொம்பவே விரும்புகிறாங்க, உண்மையிலே விரும்புகிறாங்க விசுவாசிகள். இப்போ விசுவாசிகளை பற்றி குறிப்பாக பேசுகிறேன், கேளுங்க. எல்லாரும் விரும்புகிறாங்க, ஆனால் விசேஷமாக விசுவாசிகள் அதிகமாக விரும்புகிறாங்க. நீங்கள் ஒரு விசுவாசியா கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஆக்சுவலாக இதை ரொம்ப விரும்புகிறீங்க. நான் நினைக்கிறேன் மற்ற நிறைய காரியங்களை விட இதை அதிகமாக விரும்புகிறீங்க ஆக்சுவலாக. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் எங்கெங்க எல்லா விசுவாசிகளும் விரும்புகிறாங்கங்க. கேளுங்க. நீங்கள் சொல்லலாம் எங்கெங்க சிலர் பரிசுத்தம்னு பேசினாலே அவங்க இது போரிங் டாபிக்னு நினச்சிக்கிறாங்க. இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் உள்ளது, நமக்கு எப்படி இது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு விசுவாசிகளே நினைக்கிறாங்க இல்லையா? இதை அவங்க ஒரு பெரிய ஆசையோடு பார்க்கலையேங்க. நிறைய விசுவாசிகள் அப்படி ஒன்றும் இல்லையேங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்வேன் இல்லை. அது ஏன்னா பரிசுத்தத்தை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. பரிசுத்தத்தை பற்றி நிறைய விசுவாசிகள் மட்டமா எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்படி நினைக்கிறாங்க? மட்டமா, குறைவா நினைக்கிறதுனால தான் அதை பெருசா விரும்பலையே ஒழிய ஆக்சுவலா பரிசுத்தம் எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம், பரிசுத்தத்தில் வளர்றது எவ்வளோ சூப்பரான விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த தவறான அபிப்பிராயங்களை அவங்க மனசு விட்டு போய் சத்தியத்தை அறிந்தார்கள் என்றால் இதை ரொம்பவே ஆசைப்படுவாங்க. நிறைய விசுவாசிகள் பரிசுத்தத்தை பற்றியும் பரிசுத்தத்தில் வளர்றதை பற்றியும் மட்டமா எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், குறைவா எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், தவறா எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரி தவறுகள்? சும்மா கொஞ்சம் லேசா சொல்றேன் கேளுங்க. பரிசுத்தத்தில் வளர்றத வெறும் ஒரு நெகட்டிவா, பிற்போக்கா பார்க்குறாங்க. அதாவது இதை செய்யக்கூடாது. பரிசுத்தத்தில் வளர்றதுன்னு சொன்னாலே அவன் மனசுக்கு என்ன வருது? ஓ, இதான் அந்த கிறிஸ்தவ போதனை. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை கூடாது 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 கூடாது. இந்த கிறிஸ்தவர்கள் தான் இதை பிடிச்சி குடிக்கக்கூடாது, என்னென்ன சிகரெட் பிடிக்கக்கூடாது, மதுபானம் எடுக்கக்கூடாது. அப்புறம் என்னது? கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? படம் பார்க்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, வேற என்ன சொல்லுவாங்க? கூடாது கூடாது கூடாது, எல்லாம் கூடாது கூடாது கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இந்த கிறிஸ்தவனாலே இதை கூடாது. கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் சில நேரம் நினச்சிட்டு இருக்காங்க பரிசுத்தனாலே கூடாது 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 தான் அவங்க மனசில் இருக்குது. அப்புறம் என்னத்தை அவ்வளோ மட்டமாக அதை நினச்சா அப்புறம் எப்படி ஆசைப்படுறது? பரிசுத்தத்தில் வளர்றதுன்னா என்ன? சில காரியங்களை விட்டு விடுறது மட்டும் இல்லை, சில நல்ல மற்ற காரியங்களை செய்வது, எடுத்துக்கொள்வது. ஆமாம், பரிசுத்தத்தில் வளர்றதுல சில காரியங்களை வேண்டாம் தள்ளி விடணும். ஆனால் அது மட்டும் கிடையாது. அது பரிசுத்தத்தினுடைய ரொம்ப என்ன சொல்கிறது, பாட்டம் லெவல். அதை தாண்டி மற்ற காரியங்களை செய்ய வேண்டும். என்ன மாதிரி காரியங்களை செய்யணும்? நீதியை செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நல்லா நடத்த வேண்டும், தேவன் அன்பு கூறணும், மற்றவர்களை அன்பு கூறணும். அந்த அன்பு நிமித்தமாய் தேவனுக்கும் சரி மற்றவர்களுக்கும் நிறைய நன்மைகளை செய்யணும், தானம் தர்மம் செய்யணும், கீழே இருக்கிற ஜனங்களை தூக்கி விடணும், இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அழைப்பை நிறைவேற்றணும். எல்லாமே பரிசுத்தத்துக்குள்ளதான் வருது. தேவன் உங்களை பெரிய காரியங்களை செய்யும்படி அழைச்சிருக்கிறாரு. சிலரை ஊழியக்காரர்களாக இருக்கும்படி அழைச்சிருக்கிறாரு, சிலரை டாக்டர்களாக இருக்கும்படி அழைச்சிருக்கிறாரு, சிலரை என்ஜினியர்ஸாக இருக்கும்படி, சிலரை என்னவோ உங்கள் வேலை என்னவோ உங்கள் வேலை நீங்கள் கடவுள்கிட்ட பெற்ற ஒரு அழைப்பு. சாதாரண வேலையை கூட இருக்கலாம். ஒரு மெக்கானிக், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், என்ன வேணா இருக்கலாம். எதுவுமே குறைவான வேலையே கிடையாது. என்ன கொடுத்துருக்கிறாருன்றது கிடையாது.
உங்களுக்கு என்ன வேலையில் இருக்கிறீங்கன்றது கிடையாது, நீங்கள் அதை எப்படி செய்கிறீங்கன்றது தான் விஷயம். ஒரு வீட்டை பெருக்கிறத விசுவாசத்துடன் நன்றி உணர்வுடன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்து பெருக்கினா தேவன் அதில் பிரியப்படுகிறார். இது ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இல்லாமல் உண்மையாக செய்யாமல் இருந்தால் தேவனுடைய பார்வையில் அது மட்டமானது. நம்ம பார்வையில் தான் டாக்டர் அப்படின்னு பார்ப்போம். தேவன் பார்க்குறப்போ எப்படி, அவர் யாரை கண்டும் இம்ப்ரெஸ் ஆகலை. என்னங்க, உள்ளத்தை பார்க்குறாரு, கொடுக்கப்பட்டதை நீ எப்படி செய்கிறேன்னு பார்க்குறாரு. நம்ம பார்வை மாறணும். பரிசுத்தத்தில் வளர்றதுன்னா நம்ம கொடுக்கப்பட்ட காரியங்களை மிக சிறந்த விதத்தில் தேவனுக்கு பிரியமான விதத்தில் செய்வது, தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவது, நமக்கு கொடுத்த வரங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, தேவனுக்காக பெரிய காரியங்களை முயற்சிப்பது. நீங்கள் தேவனை பின்பற்றினீங்கன்னா எப்போவுமே உங்களை ஏதாவது பெருசாக முயற்சிக்க சொல்லுவார். எப்போவுமே உங்களை சொல்லப்போனால் சில நேரம் ரிஸ்க் எடுக்க சொல்லுவார். சொல்லப்போனால் சில நேரம் ரொம்ப பரவசமாக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும். எப்படி? ஆமாங்க. ஆனால் ஜனங்க அப்படி நினைக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை. இன்னொரு தவறான அபிப்பிராயம் சொல்கிறேன் பரிசுத்தது குறித்து. இன்னொரு தவறான அபிப்பிராயம், பரிசுத்தனாலேயே போரிங்கு, ஜாலியே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னா அவங்க மனசுக்கு யார் தரமா வராங்க? ஒரு சுடு மூஞ்சி மாதிரி, நீ இதை செய்யாத இப்படின்னு கை நீட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, எதுலேயும் கலந்து கொள்ளாதவங்க, நார்மலாக ஒரு வாழ்க்கையினுடைய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல், சந்தோஷமாக இல்லாமல், ஸ்ட்ரிக்டாக சுடுமூஞ்சி மாதிரி இப்படி மூஞ்சியை வச்சுக்கிட்டு கேட்டால் நான் எப்போவுமே பைபிள் வாசிப்பிலும் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் இருக்கிறேன். இதுதான் ஜனங்க மனசுக்கு வருது, ஒரு துறவியை போல. இதுதான் பைபிள் சொல்கிற பரிசுத்தமா? துறவித்தனத்தை பைபிள் எதிர்க்குது, அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு துறவியாய் வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுறத புதிய ஏற்பாடு ஆக்சுவலாக எதிர்க்குது. திமோத்திக்கு பவுல் எழுதுகிறப்போ அதை எதிர்த்து பேசுகிறார். இது கிறிஸ்தவம் அல்ல என்று பேசுகிறார். ஏன்னா ஏன் அது தப்புனா, ஒரு துறவியை போல இது வேண்டாம் அது வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறது ஏன் தவறு? அது வரும் பாருங்க. சிலர் எப்படி நினச்சிக்கிறாங்க, வேணா அப்படி இருந்துக்கலாம். இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் அது தவறு. ஏன் தெரியுமா தவறு? ஏன்னா தேவன் தான் பல நல்ல காரியங்களை நமக்காக உண்டாக்கி இருக்கிறார். தேவன் தான் நமக்காக பல நல்ல காரியங்களை, என்ன மாதிரி காரியங்கள்? எவ்வளோ சாப்பாட்டை தேவன் தான் உண்டாக்கினார். அதனால தான் எப்போவுமே உபவாசம் இருப்பது தப்பு. அதுக்குன்னு மூக்கு பிடிக்க சாப்பிட்றதும் தப்பு. ஆனால் சாப்பாட்டை உண்டாக்கினவர் யாரு? தேவன். நாக்கில் ருசியை வச்சது யாரு? தேவன். திருமணத்தை உண்டாக்கினது யாரு? தேவன். 1 தீமோத்தேயு 4 இதை பற்றி பேசுகிறார் பாருங்க. பவுல் குறிப்பாக சாப்பாட்டை பற்றியும் திருமணத்தை பற்றியும் பேசுகிறாரு. சிலர் கடைசி காலத்தில் எழும்பி சொல்லுவாங்க, இந்த மாதிரி திருமணம் செய்யக்கூடாது, உணவுகளை சாப்பிடக்கூடாது, இவங்க பேச்சை நம்பாத, இது கள்ள போதனை, இது பிசாசுகள்கிட்ட வர போதனைன்றாரு. ஏன்னா கடவுள் நமக்காக ஏற்படுத்தின எல்லாத்தையும் நன்மையாக ஏற்றுக்கொண்டு அதை ஜெபத்தினாலும் வசனத்தினாலும் பரிசுத்தப்படுத்தி அதை என்ஜாய் பண்ணுறதுல தப்பே கிடையாது. 1 தீமோத்தேயு 4:4 ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் முன்னாலேருந்து வாசிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 2ஆம் வசனம். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோടെ அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பாத்திரங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். 4ஆம் வசனம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்குது. கான்டெக்ஸ்டில் திருமணத்தை சொல்றாரு, உணவை சொல்றாரு. ஸ்தோத்திரத்தோടെ ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல.
உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நம்மள தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்கிறது இல்லை. நாம் ஸ்தோத்திரத்தோடே அவர் நம்ம கொடுத்த பாக்கியத்தை அனுபவிக்கிறோம். அதான் வித்தியாசம். ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. 5ஆம் வசனம், அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இப்போ ஏங்க பரிசுத்தமாக இருக்கிறவர் வந்து துறவியை போல இருக்க மாட்டாருங்க. அது நம்ம மனசில் சில நேரம் கிறிஸ்தவத்திலே அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை பரப்பி விட்டுட்டாங்க. திருமணம் செஞ்சு வாழ்ந்தா அது ஒரு செகண்ட் கிளாஸ் கிறிஸ்டியன் மாதிரி சொல்லிட்டாங்க. திருமணம் செய்யாமல் வாழ்றது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், திருமணம் செய்து வாழ்றது செகண்ட் கிளாஸ். பைபிளுடைய போதனை அது கிடையாது. எனக்கு புரியுது, சிலருடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவங்க திருமணத்தையே விட்டுவிட வேண்டியதாய் அவசியமாக இருக்கலாம். ஒருவேளை பவுல்லாம் அப்படி தான் பாருங்க, பெரிய நோக்கத்துக்காக அவர் திருமணம் செய்யாமலேயே ஊழியம் செஞ்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அது வேற. ஆனால் அதே பவுல் வந்து திருமணத்தை எப்படி உயர்த்தி பேசுகிறார் பாருங்க. இங்கே மற்ற இடங்களில் திருமணம் செய்யாதவர் சில இடங்களில் சொல்கிறாரு, சில காரணங்களுக்காக ஒரு இடத்துல சொல்கிறாரு, எப்போ நீ செய்யாமல் இருந்தாலே பெட்டர் இந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ரொம்ப உபத்திரவெல்லாம் அதிகமாக இருந்தது. மனைவியை கட்டிட்டு அதுக்கப்புறம் உன்னை பிடிச்சிட்டு ஜெயிலில் போட்டான்னா அதுக்காக சொல்கிறாரு. ப்ராக்டிக்கலாகவும் நீ சிந்திக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. சிலர் வந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவங்க கூட ஒரு துறவியை போல கிடையாது. துறவியாக இருக்கிறதுக்கும் பரிசுத்துக்கும் பெரிய வித்தியாசம். இதெல்லாம் தப்பாக கிறிஸ்தவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை வந்து குறைவாக நினைக்கிறாங்க. தேவன் எல்லா நன்மைகளையும் படைத்திருக்கிறார். மியூசிக், ஆர்ட்ஸ், இயற்கை, தேவன் படைத்த நன்மைகள், அழகு, இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுற தப்பு இல்லை. என்ன பிரச்சனை? பாவத்தின் நிமித்தமா, பிசாசின் நிமித்தமா, உலகத்தின் நிமித்தமா தேவன் படைத்த நன்மைகளை மனிதர்கள் என்ன பண்ணிடுறாங்க? திரிக்கிறார்கள். திருமணத்துக்குள்ளே என்ஜாய் பண்ணுன்னு தேவன் சொன்னதை திருமணத்துக்கு முன்னாலேயும் திருமணத்துக்கு வெளியே என்ஜாய் பண்ண பார்க்குறாங்க. அதுதான் தப்பு. தேவனுடைய வழியை திரிப்பது, அல்லது தேவன் கொடுத்த நன்மையே ஒரு கடவுள் மாதிரி எடுத்துக்கிறது. இயற்கையை கொடுக்குறாரு, அதை என்ஜாய் பண்ணுன்றாரு, அதை விட்டுட்டு அதையே கடவுள் ஆக்கிடுறாங்க ஜனங்க. வேலையை கொடுக்குறாரு, அதை என்ஜாய் பண்ணுன்றாரு, அதை விட்டுட்டு அதுக்கு அடிமையாயிடுறாங்க. திருமணத்தை கொடுக்குறாரு, அதை என்ஜாய் பண்ணுன்னா காதலுக்கு அடிமையாயிடுறான். அப்புறம் கட்டிக்கிட்டவனுக்கு அடிமையாயிடுறான். அவர் கொடுத்த நல்லதை எடுத்து தலைமையில வச்சு அதை கடவுள் ஆக்குறது தான் தப்பு. தேவன் ஒருவரே. அவர் கொடுத்த நன்மையை தேவன் ஆக்கிடக்கூடாது. அது அவர் கொடுத்தது. எப்போவுமே வித்தியாசத்தை பார்த்துக்கணும். அவர் கொடுத்ததுக்கும் அவருக்கும், அவர் கொடுத்ததை காட்டிலும் அவர் பெரியவர், மகிமைக்கு பொருந்தினவர். அதுதான் பிரச்சனை உலகத்தில். அவங்க வந்து தேவன் கொடுத்த நன்மையை திரிக்கிறாங்க, அல்லது கடவுளாக்கிடுறாங்க, தெய்வமாக்கிட்டு அதுக்காகவே வாழ்கிறாங்க. அதுதான் தப்பே ஒழிய அதை என்ஜாய் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோட நாம் வசனத்தினாலே அதை பரிசுத்தப்படுத்தி தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளையும் என்ஜாய் பண்ணுறது தான் பரிசுத்தம். அப்படி நினச்சிருக்கீங்களா என்னைக்காவது? ஆக்சுவலாக பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவன் கொடுத்த எல்லாத்தையுமே ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா மற்றவங்களாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால தேவன் எவ்வளோ நன்மையில் கொடுக்குறாரு, ஆனால் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா எப்போவுமே பாவம் அதோட கலந்தே வந்துடுது, கெடுக்குது. தேவன் கொடுத்த எப்படி இருக்குன்னா, இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, என்னது பட்டை லவங்கம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு அதை கடிச்சிட்டு ஐயோ டேஸ்ட்டே கெடுத்துரும், என்னடான்றோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அது இருந்தால் தான் டேஸ்ட்டு இருக்குங்க, அது இருக்கணும், அதை சாப்பிடக்கூடாது. ரைட், ஓகே. அதனால் இந்த ஒரு உதாரணத்தை ரொம்ப மேட்சாக எடுக்கக்கூடாது நீங்கள். ஆனால் அது ஏன் நான் சொல்கிறேன்னா, தேவன் கொடுத்த நன்மைகளை என்ஜாய் பண்ணுறப்போ இந்த பாவம் அந்த மாதிரி அது நடுவில் வந்து டேஸ்ட்டே கெடுத்து விடுது எல்லாத்தையுமே. நான் நினைக்கிறேன் உண்மையிலே பாவத்தில் வாழுகிறவர்களுக்கு டேஸ்ட்டே, பிரியாணி டேஸ்ட்டே கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய எண்ணம், நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்தி உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, வேலையில் ப்ரமோஷன் கிடச்சா வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜூஸை குடித்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா? ஏன்னா ப்ரொமோஷன் கிடைச்ச மனசோடு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டு தானே? அந்த மாதிரி இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னன்னா, தேவனை பிரியப்படுத்திட்டோம்,
நான் என்னுடைய செயல், என்னுடைய நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறதுனால அவர் என்னை நீதிமானாக ஏற்றுக்கொள்கிறார், என்னை பிரியப்படுத்துகிறார்ன்றது ஒரு அம்சம். ஆனால் இன்னொரு அம்சம், நமக்குள்ள நம்முடைய செயல்னால, நம்முடைய எண்ணத்தினால, நம்முடைய ஒரு வார்த்தையினால தேவனை பிரியப்படுத்துகிற வரைக்கும் நமக்கு முழு நிம்மதி கிடைக்காது. தேவனை அப்படி ஆக்கிட்டார், தேவனே அப்படி ஆக்கிட்டாரு. அப்போ அவரை பிரியப்படுத்தி வாழ்கிறப்போ தான் ஆக்சுவலாக நீங்கள் உணவையும் திருமணத்தையும் குடும்ப வாழ்க்கையும் வேலையும் எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ண முடியுங்க. இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் இயேசு. நீங்கள் நினைக்கிறாங்களா இயேசு வந்து சுடுமூஞ்சி மாதிரி நடந்துக்கிட்டு இப்படி நினைச்சிக்கிட்டு இப்படி கை நீட்டிக்கிட்டு இப்படி அவர் இருந்தார். அவரை வந்து எல்லாரும் வராரு பார் புத்துறவி இப்படின்னு நான் நினச்சாங்க. அவர்கிட்ட தூரமாக இருந்துக்கணும், அவர்கிட்ட கிட்ட போனால் போர் அடிச்சிடும் அப்படின்னு நினச்சாங்க இயேசுவை பற்றி. ஏங்க, இயேசுவை போல ஒரு ஃபன்னான நபர் யாருமே பார்க்கவே முடியாது. சின்ன பிள்ளைங்க பொதுவாக இந்த மாதிரி போதவர்கள்ட்டெலாம் வரமாட்டாங்க. ஏன்னா பார்த்தாலே இயேசு கிட்ட எல்லாம் வராங்க சின்ன பிள்ளைங்க, பாவிகள், ஆயக்காரன், வேசிகள், ஆயக்காரர்கள், சமுதாயத்தில் இருக்கிற மோசமான பாவிகள் எல்லாம் இயேசு கிட்ட வராங்க, நெருங்குறாங்க. எல்லா விருந்துக்கும் இயேசுவை இன்வைட் பண்ணாங்க. அவர் எப்பவுமே உபவாசம் ஒன்றும் இருக்கல. சொல்லப்போனால் அவர் மேலே கோச்சிக்கிட்டாங்க. ஏன் உங்கள் சீஷர் மட்டும் உபவாசம் இருக்க மாட்டாங்கன்னு கோச்சிக்கிட்டாங்க. அவரை பெருந்தினின்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கு நான் அது உண்மைன்னு கிடையாது. என்ன சொல்ல வரேன், ஆனால் வழக்கமாக நம்ம பரிசுத்தம் உள்ளவர்னு நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது. அவர் கிறிஸ்தவத்திலேயே சில நேரம் பரிசுத்தை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது, மட்டமான ஒரு எண்ணம் இருக்குது, தப்பு அது. அவர் எல்லா விருந்துக்கும் இன்வைட் பண்ணாங்க. அவர் சுற்றிலும் ஜனம் இருந்தது, அவர் இருக்கிற இடம்லாம் சந்தோஷம் இருந்தது, ஒரு வரவேற்பு இருந்தது. அதுதாங்க பரிசுத்தம். இயேசு தான் பரிசுத்தர். மனிதர்களை பார்க்காதீங்க. இன்னொரு தவறான அபிப்பிராயம் வந்து பாவத்தை செஞ்சாதான் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்ல நமக்கு ஒரு பலன் கிடைக்கும், பொய் சொன்னால் லாபம், பாவத்தை செஞ்சாதான் நல்ல பலன் கிடைக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம், பரிசுத்தத்தில் அவ்வளோ அது கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. தப்பு. இந்த பொய்யை வந்து பிசாசு புரட்டுகிறான். ஏதேன் தோட்டத்திலிருந்து புரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாதான் உனக்கு எல்லாம். இன்னைக்கு அதுதானே பிசாசு நம்மகிட்ட சொல்றான். இதை விளக்கப்பட்டதை எடுத்தாதான் உனக்கு எல்லாம். பொய். ஆமாம், பாவம் வந்து நமக்கு சில இன்பங்களை கொடுக்குது, சிற்றின்பங்களை கொடுக்குதுன்னு வேதமே சொல்லுது. பாவம் செய்கிறப்போ குறுகிய காலத்துக்கு ஒரு இன்பம் கிடைக்குது, இல்லைன்னா செய்வோமா? என்னங்க, ஏதோ ஒரு லாபம் கிடைக்குது, இல்லைன்னா செய்வோமா? யாராவது கடமை உணர்ச்சியோட பாவம் செய்கிறாங்களா? இன்றைக்கி எந்திரிச்சிட்டேன், அட்லீஸ்ட் நாள் முடிகிறதுக்குள்ளே ஒரு பாவமாக செஞ்சிடணும் கடமைன்னு செய்கிறாங்களா? கிடையாது. ஏதோ இன்பம் கிடைக்கிறதுனால, லாபம் கிடைக்கிறதுனால தான் செய்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, நீ அதை விட்டு தேவனுடைய வழியில் போனால், பரிசுத்த வழியில் போனால், அதில் உனக்கு கிடைக்காம போனதை விட நான் 1000 மடங்கு தரேன்றார் தேவன். ஆமாம், போய் சொன்னால் ஏதோ குறுகிய காலத்தில் உனக்கு லாபம் கிடைக்கும், ஒருவேளை அதிகமாக சம்பாதிச்சிடலாம் இப்போ, ஆனால் அதனால எவ்வளோ கெடுதி வரும். நீ உண்மையை பேசி இந்த கெட்ட காரியங்கள்லாம் விட்டு விட்டேன்னா உனக்கு இதை விட பெரிய லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு தேவன். உண்மையை பேசி உண்மையாக இருந்து நேர்மையாக நடந்து கொண்டு உன் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. இறுதியில் எதுவும் நீ உனக்கு லாஸ் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்றார். அதுதான் வேதம் போதிக்குது. எனக்கு டைம் இல்லை எல்லாத்தையும் காமிக்கிறது. எத்தனை முறை உபாகமத்திலாம் தேவன் சொல்றாரு, நீனும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி இந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுன்றாரு. நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்போ வேதம் சொல்லுது இல்லையா, தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 4:8. தேவ பக்தி எல்லாம் சொல்லுங்க. தேவ பக்தி எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. என்ன சொல்ல வரேன், விசுவாசிகள் சில நேரம் பரிசுத்தை பற்றி தவறாக என்றதுனால தான் அவங்க அதை ஆசைப்படாமல் போயிட்டாங்க. இது என்னங்க, இது கிடைச்சி என்னங்க ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்க மட்டும் இது எவ்வளோ அருமையானதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஐயோ ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தத்தை ரொம்பவே ஆசைப்படுறாங்க, பரிசுத்தத்தில் வளர்றதை ரொம்பவே ஆசைப்படுறாங்க. இப்போ பார்ப்போம் எப்படி வளர்றது. ரெண்டாவது, இதை வந்து லேசாக தான் சொல்ல முடியும் இன்றைக்கி, இதுக்குள்ளே இப்போ தான் போகிறோம். ஆனால் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் செமன் தான். பரிசுத்தத்தில் எப்படி வளர்றது?
எப்படி வளருதுன்னு வந்தால் இது ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம எல்லாரும் இதை விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். ஆக்சுவலாக இதை ஆசைப்படுறோம், ஆனால் மாறுவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டு வர்றது ஆக்சுவலாக கஷ்டமான ஒரு காரியம். நம்முடைய சுய முயற்சினால் இதை செய்யவே முடியாது. வெறும் பல்ல கடிச்சு நான் மாறிடுவேன் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகாது. எப்படியாவது ட்ரை பண்ணி, விடாமுயற்சியாக ட்ரை பண்ணி மாறிடுவேன், பத்தாது. விடாமுயற்சி, வில் பவர், தீர்மானிக்கிறது, அதெல்லாம் பத்தாது. பயம், அல்லது நான் பரிசுத்தமாக வாழலைன்னா தேவன் என்ன அடிச்சிருவார், நரகத்துக்கு அனுப்பிச்சிருவார், இப்படிலாம் நினச்சா கூட பத்தாது. மேபி கொஞ்சம் பத்தோம், லேசாக கொஞ்சம் நம்மளை ஒரு தடவை பாவத்தை விட்டு விடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அது நீண்ட காலம் உதவாது. பவர்ஃபுல்லான வழி வேணும், வல்லமையான வழி வேணும். அதுதான் அது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கோம். எல்லாம் சொல்ல, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோன்ற சத்தியம் என்ன சொல்லுது? எப்பா, நீ கிறிஸ்துவோட ஜாயின் ஆயிட்டதுனால இது உண்மையான இணைப்பு. இது பர்சனலான இணைப்பு, இதெல்லாம் பார்த்தோம்ல. இது ஜீவனுள்ள இணைப்பு. எல்லாம் சொல்லுங்க, உண்மையான இணைப்பு, பர்சனலான இணைப்பு. அப்படின்னா உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி நீங்களும் உங்களுடைய கணவனோ மனைவியோ பர்சனலாக இணைக்கப்பட்டிருக்கீங்க, அதுபோல் நீங்களும் கிறிஸ்துவும் பர்சனலாக இணைக்கப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற இணைப்பு நல்லது. ஆனால் அதை விட மேன்மையானது இயேசுக்கும் நமக்கும் இருக்கிற இணைப்பு. ஏன், இது ஒரு திராட்சை செடிக்கும் கொடிக்கும் இடையே இருக்கிற ஒரு இணைப்பை போல. அதாவது செடிக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் கொடிக்குள்ளேயும் பாய்ந்து செல்லுகிறது, தொடர்ந்து பாய்ந்து செல்லுகிறது. கணவன் மனைவிக்கு அப்படி கிடையாதே. என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு தனி நபர் தான். செடி கொடி அளவுக்கு அவங்க இணையில. ரெண்டு பேர் ஒருத்தராக எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டது அதை விட ரொம்ப ஆழமான இணைப்பு. அவரே திராட்சை செடி, நாம் கொடி. அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக பாய்ந்து செல்கிறது, அவருடைய வல்லமை நமக்குள்ளாக பாய்ந்து செல்லுகிறது. அதனால நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறார். இந்த விவசாயத்திலலாம் சில நேரம் ஒரு செடியில் இருக்கிற கிளையை எடுத்துகிட்டு இன்னொரு செடியோடு இணைச்சி வைப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு வெட்டு மாதிரி உண்டாக்கி அதுக்குள்ளே அப்படி வச்சு அதை இணைச்சி விட்டா இந்த செடியோட ஒன்று அப்படியே வளரும். அது இந்த செடியினுடைய சாரம் அதுக்குள்ளே போய் அதை வளர வைக்கும். அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் சொல்கிறாரு பாருங்க இயேசு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னுடைய சாரத்தினால் நீனு முன்னேறுவ, மாறுவ, பரிசுத்தம் ஆவ. அது எப்படி சொல்கிறார் அங்கே? கனி தருவன்ற மாதிரி சொல்கிறார். யோவான் 15:4-5. இது கனி தருகிற இணைப்பு. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள இணைப்பு, ஜீவனை அளிக்கும் இணைப்பு, கனி தருகிற இணைப்பு. யோவான் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ இது நிலைத்திருக்க வேண்டிய இணைப்பு. சொல்லுங்க, நிலைத்திருக்க வேண்டிய இணைப்பு. ஆனால் நிலைத்திருந்தா ஜஸ்ட் அவரோட தொடர்ந்து அப்படியே கனெக்டடாக இருந்தாலே போதும், கனி கொடுத்துருவோம். தானாக கனி கொடுக்க முடியாது, அவரோட நிலைச்சிருந்தால் கனி கொடுத்துருவோம். அவரோட நிலைச்சு கனி கொடுக்காமல் இருக்க முடியாது. 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். ஆகவே அவரில் நிலைத்திருக்கும் போது நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். அது நடக்கும், அவர் கொடுக்க வைப்பார். மற்ற காரியங்கள்லாம் இதில் உள்ளடக்கி இருக்குது. நாம் சில காரியங்களை செய்யணும், ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நடத்தணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம் பாருங்கள், கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள், அது நமக்கு பெரிய ஒரு வல்லமையை தருது பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு.
கிறிஸ்துவுக்குள் நம்ம இல்லைன்னா, கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்படலைன்னா பரிசுத்தத்தில் வளரவே முடியாது. திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நாம் இல்லைன்னா பரிசுத்தத்தில் வளரவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுனால பரிசுத்தத்தில் வளர முடியும். சரி, இப்போ ஓரளவுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் அல்லது இன்னும் கொஞ்சம் ஒரு விவரமான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு இன்றைக்கி லேசாக சொல்லி விட்டுற போகிறேன். அடுத்த வாரம் அதுக்குள்ளே இன்னும் நல்லா போக போகிறோம். ஆனால் இன்றைக்கி லேசாக சொல்லி விட்டுறேன். கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்டோம். உண்மையான இணைப்பு, பர்சனல் இணைப்பு. இது ஜீவன் உள்ள இணைப்பு, ஜீவனை அளிக்கும் இணைப்பு. இது கனி தருகிற இணைப்பு. நிலைத்திருந்தால் கனி தந்துருவோம். நிச்சயமாக போ நம்மளை அவர் மாற்றுவார். எல்லாம் சிம்பிளாக, எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். ஆனால் எப்போவுமே அப்படியே சிம்பிளாகவே சொல்ல முடியாது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன் கேளுங்க. கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்டோன்றது பொதுவாக உண்மைன்றது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, குறிப்பாக நாம் கிறிஸ்துவோட மரணம் உயிர்த்தெழுதலையும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லது கிறிஸ்துவோட மரித்தோம், உயிர்த்தெழுந்தோம், இதனால் நாம் பாவத்தை மேற்கொள்ளலாம். அல்ல சொல்லுங்க, கிறிஸ்துவோட நாம் மரித்தோம், கிறிஸ்துவோட நாம் உயிர்த்தெழுந்தோம், இதனால பாவத்தை மேற்கொள்ளலாம் என்பது வேதத்தினுடைய ஒரு போதனை. பொதுவாக ஓகே, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், இது ரொம்ப ஒரு ஆழமான இணைப்பு, அவருடைய ஜீவன் வல்லமை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த பரிசுத்தத்தில் வளர்றதுன்ற விஷயத்தில், பாவத்தை மேற்கொண்டு தேவனுக்காக வாழணுன்ற விஷயத்தில், இதையும் தாண்டி பைபிள் எப்படி போதிக்குதுன்னா, நாம் கிறிஸ்துவோட மரித்தோம், கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்தோம், இதனால பாவத்தை நாம் மேற்கொண்டு தேவனுக்காக ஒரு புதிய விதமாய் வாழலாம். இது வரைக்கும் நான் இதை ரொம்ப சொல்லலை, அப்படியே லேசாக விட்டுட்டேன். ஆனால் சொல்லணும். அப்போ ரட்சிக்கப்பட்டப்போ நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டோன்றது மட்டும் இல்லை, ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டோம். அதாவது தேவனுடைய மனதில் அப்போவே நாம் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆதாமுக்குள் இருந்தோம், இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆதாமுக்குள் எப்போ இருந்தோம்? ஆதாம் பாவம் செஞ்சப்போ நாம் ஆதாமுக்குள்ளே இருந்தோம். ஆதாம் பாவம் செய்கிறப்போ நாமளும் பாவம் செஞ்ச மாதிரி அப்படி தான் தேவன் பார்க்குறார். அதுதான் உண்மை. ஒரு விதத்தில் நாம் ஆதாமுக்குள்ளே இருந்தோம். அவனுடைய வித்துக்குள்ள மனுவர்க்கமே இருக்குது. அப்போ ஆதாம் பாவம் செய்கிறப்போ நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சோம். அதுதான் வேதம் ஆதாமுக்குள் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆதாமுக்குள் இருந்தோம். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆதாம் இருந்தப்போ நாம் ஆதாமுக்குள் இருந்தோம். அதே போல் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம். அதனால தான் கிறிஸ்து நீதியை செய்கிறப்போ நாம் செய்த மாதிரி தேவன் எடுத்துக்கிறார். ஏன்னா நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தோம். கிறிஸ்து கீழ்ப்படுகிறப்போ ஆதாம் கீழ்ப்படியாமல் போனார். ஆனால் கிறிஸ்து கீழ்ப்படுகிறப்போ நாமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால அது நம்முடைய கீழ்ப்படிதலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை வச்சு தான் நீதிமானாய் தீர்க்கிறார். அப்போது ரட்சிக்கப்படுறப்போ கிறிஸ்துவோடு இணைக்கப்படுறோம். அதுதான் நம்முடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அங்கே தான் தொடங்குது கிறிஸ்துவுக்குள்ன்றது. பர்சனல் அனுபவத்தில் கிறிஸ்துவுக்குள்ன்ற அனுபவம் எங்கே தொடங்குது? ரட்சிப்பில் தொடங்குது. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பில் தொடங்குது. ஆனால் தேவனுடைய மனசில் அதுக்கு முன்னாலே நம்மளை கிறிஸ்துவுக்குள் இணைச்சிட்டார், கிறிஸ்துவோட இணைச்சிட்டார். எபேசியர் 1:4 இப்படி சொல்லுது பாருங்க, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிறிஸ்துவுக்குள்ன்றது எப்போ ஆரம்பிச்சிருச்சுன்றேன். பர்சனல் அனுபவத்தில் ரட்சிப்பில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும், தேவனுடைய பார்வை, தேவனுடைய மனதை பொறுத்த வரைக்கும் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே, உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே உங்களை கிறிஸ்துவுக்குள் தான் அவர் நினைச்சார். அப்போ கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்றப்போ, கிறிஸ்து காரியங்களை செய்கிறப்போ உங்களை கிறிஸ்துவுக்குள் அவர் பார்க்குறார். அப்போ கிறிஸ்து மரிக்கிறப்போவும் உங்களை கிறிஸ்துவுக்குள் பார்க்குறார். கிறிஸ்து உயிரோட எழுப்பப்படுறப்போ உங்களை கிறிஸ்துவுக்குள் பார்க்குறார். அதனால தான் பைபிள் இப்படி சொல்றதுல நம்ம சர்ப்ரைஸ் ஆகலை. எப்படி சொல்லுது? கிறிஸ்துவோட மரித்தோம்னு சொல்லுது. ஆக்சுவலாக கிறிஸ்து தான் மரித்தார், நாம மரிக்கலையே. கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டோன்னே சொல்லுது. அவர் தானே சிலுவையில் அறையப்பட்டார், நாம அறையப்படலையே. ஆனால் கிறிஸ்துக்குள் நாம தேவன் பார்க்கறதுனால கிறிஸ்து மரிச்சப்போ நாம மரிச்ச மாதிரி பார்க்குறார், கிறிஸ்து
உயிர்த்தெழுந்தப்போ நாம உயிர்த்தெழுந்த மாதிரி பார்க்குறாரு. கிறிஸ்துவோட மரித்தோம், கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவோட உயிரோட எழுப்பப்பட்டோம். இதனால பாவத்தை நாம் மேற்கொண்டு தேவனுக்கு வாழலாம். இதுதான் பைபிளுடைய போதனைன்றதை ரோமர் 6 லேசாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வசனங்களை வாசிக்கிறப்போ நீங்கள் 2 காரியங்களை நோட் பண்ணணும். சரி, வசனத்தை வாசிக்கிறப்போ நிறைய வார்த்தைகள் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து ஃபோக்கஸ் சிதறடிக்கப்படக்கூடாது. சரிங்களா? ஏன்னா சிலதெல்லாம் பவுல் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஜாம் பேக்காக சொல்லுவார். நிறையா அப்படியே எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி அடக்கி சொல்கிறாரு பாருங்க. அதனால் நிறையா சொல்கிறாரு ஒரே நேரத்தில். ஆனால் நாம் ஃபோக்கஸ்டாக இல்லைன்னா பார்க்க வேண்டியதை பார்க்காம விட்ருவோம். இந்த வசனத்தை வாசிக்கப்போ நீங்கள் 2 காரியத்தை நோட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று, நாம் கிறிஸ்துவோட மரித்தோம், கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்தோன்னு வசனம் சொல்லுதா? 2வது, இதனால நாம் பாவத்தை மேற்கொண்டு வாழலான்ற மாதிரி வசனம் சொல்லுதா? இது 2த்தையும் நோட் பண்ணுங்க. ஏன்னா இது பற்றி தானே பேசுகிறோம் நாம். ரோமர் 6:1 வாசிக்கலாம். ஏன்னா 1 ஏற்கனவே வாசித்தோம், அதனுடைய கண்டினியூவேஷன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கும் பாவத்திலே நிலை நிற்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாதே. அடுத்தது பதில் தொடங்குது. இப்போ பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாருங்க, பாவத்தில் எப்படி நாம் தொடர்ந்து பிழைக்கிறது சப்ஜெக்ட் பேசுகிறாரு பாருங்க. 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நிறைய வார்த்தைகள். ஆனால் கவனிச்சிங்களா? சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட் என்னது? எப்போ பாவத்துக்கு மரிச்சிட்டோன்னா அப்போ எப்படி தொடர்ந்து பாவத்தை பிழைக்கிறது? பாவத்தில் எப்படி தொடர்ந்து பிழைக்கிறது? அதுதான் மெயின் சப்ஜெக்ட். தொடர்ந்து எப்படி பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது? ஒரு விசுவாசி எப்படி பாவத்திலே வாழ்றது? ஏன் அப்படி நடக்க முடியாது? ஏன்னா பாவத்துக்கு மரிச்சிட்டோன்றார் 2ஆம் வசனத்தில். அது எப்படி பாவத்துக்கு மரிச்சிட்டோம்? எப்போ பாவத்துக்கு மரிச்சோம்னா 3ஆம் வசனத்தில் அதை என்னன்னு விளக்கி சொல்றாரு. கிறிஸ்துவோட மரிச்சிட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? 4ஆம் வசனம், கிறிஸ்துவோட மரிச்சிட்டோம், மேலும் பிதாவான மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை சொல்றார். அந்த உயிர்த்தெழுதல் போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, வேற விதமான வாழ்க்கையை வாழும்படிக்கு, சப்ஜெக்ட் வருது பாருங்க, அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ண பட்டோம். சிம்பிளா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். நான் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை இப்படி சொல்லலாம். எப்பா பாவத்துக்கு நீ மரிச்சிட்டிய உனக்கு தெரியாதான்றார். அவங்க தெரியாதுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு இவர்? எப்பா உன் ஞான ஸ்நானத்தை அதுதானே அடையாளப்படுத்துது. ஞான ஸ்நானம் என்னத்தை அடையாளப்படுத்துது? ஞான ஸ்நானம் நீ எப்படி கிறிஸ்துவோட மரிச்ச, அடக்கம் பண்ணப்பட்ட, உயிர் தெழுந்தன்றதானே காமிக்குது. நீ அந்த ஞானஸ்நான தொட்டிக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றப்போ ஒரு புதிய மனுஷனாக வந்தன்றதானே அங்கே அடையாளம். ஞானஸ்நானத்துடைய அர்த்தமே உனக்கு தெரியலையா? அடிப்படை கிறிஸ்தவம் அப்படின்றாரு. அடிப்படை கிறிஸ்தவம் தெரிஞ்சவனுக்கே, ஞானஸ்தானத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சவனுக்கே என்ன தெரியும்? எப்ப நாம கிறிஸ்துவோட மரிச்சிட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர் தெழுந்தோம், தொட்டிக்கு வெளியே வர்ற புதிய மனுஷனா வந்தோம். ஞானஸ்தானம் தான் அப்படி ஆக்குனுச்சின்னு கிடையாது. ஞானஸ்தானம் அதுக்கு அடையாளம். வெளியே வர்றப்ப புதிய மனுஷனா வரும். ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் வெளியே வரோமே ஒழிய பழைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு வரல. ஏன்னா நம்ம பழைய வாழ்க்கை முடிஞ்சது, அடக்கம் பண்ணப்பட்டுருச்சு. எப்படி கிறிஸ்துவுடைய பூலோக வாழ்க்கை அவருடைய சிலுவை மரணம் அடக்கத்தோட முடிஞ்சிருச்சோ, அவர் உயிரோடு எழும்புறப்போ ஒரு புதிய விதமாய் வாழத் தொடங்கினாரோ, என்றென்றைக்கும் வாழத் தொடங்கினாரோ, மகிமையில் வாழத் தொடங்கினாரோ, அதே போல நம்முடைய பழைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. கிறிஸ்துவோட மரித்தோம், எல்லாம் கிறிஸ்துவோட மரித்தோம், கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவோட உயிர் தெழுந்தோம். ஆவே பாவத்தை மேற்கொள்ளலாம், தேவனுக்காக வாழலாம். அதை தான் சொல்ல வராரு. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் பாருங்க. அவர் மரித்தது, இயேசுவை சொல்றாரு. இயேசு மரித்தது, அவர்னா இயேசு, அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். 11, அப்படியே நீங்களும்
உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். உண்மை இல்லாததை உண்மையாக என்ன சொல்லுமா வேதம்? என்னங்க? உண்மை இல்லாததை உண்மை என்று எண்ணிக்கொள் என்று வேதம் சொல்லுமா கேட்குறேன்? சொல்லவே சொல்லாது. இப்படி எண்ணிக்கோன்னா இதுதான் உண்மை, அதனால எண்ணிக்கோ. எது உண்மை? நீ பாவத்துக்கு மரிச்சிட்ட. அதுதான் 2ஆம் வசனத்தை சொன்னாரு, பாவத்துக்கு மரித்த நாம் எப்படி அதில் பிழைப்பது? பாவத்துக்கு நீ மரிச்சிட்ட. எப்பங்க மரிச்சேன்? அதான் கிறிஸ்துவோட மரிச்சிட்டல. எப்பங்க மரிச்சேன்? அவர் மரிச்சப்போ நானும் மரிச்சிட்டேன். அது எப்படிங்க? அது அப்படிதான். புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏங்க, தேவன் கிறிஸ்துவையும் நம்மையும் பிரிச்சே பார்க்கல. தேவன் கிறிஸ்துவையும் நம்மையும் ஒருபோதும் பிரித்து பார்ப்பதில்லை. உலக தோற்றத்துக்கு முன்னாக இருந்து நித்தியம் வரைக்கும் நம்மளை கிறிஸ்துவுக்குள் தான் பார்க்கறாரு. அது எப்படி அவர் பார்க்கலாம்? அவர் எப்படி பார்க்கணும்னா அவருடையதுங்க. நமக்கு என்ன வந்தது? நாம் யார் அவரை கேள்வி கேட்கறது? நல்ல வேலை அப்படி பார்க்குறாருன்னு தான் நாம் எடுத்துக்கணும். ஐயோ நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே என்னை கிறிஸ்துவுக்குள் தான் பார்க்குறாரு. கிறிஸ்து இங்கே வர்றப்போ, பூமிக்கு வர்றப்போ, அவர் வாழ்கிறப்போ கிறிஸ்துவுக்குள் தான் என்னை பார்க்குறாரு. கிறிஸ்து மரிச்சப்போ எப்படி பார்க்குறாரு? நாமும் மரித்தோம். தேவன் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? இப்போ நாம் எப்படி பார்க்குறோம்? கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கான கரையத்தை செலுத்திட்டார், உண்மை. ஆனால் தேவன் அதையும் தாண்டி எப்படி தெரியுமா பார்க்குறாரு? நீங்களே உங்கள் பாவத்துக்கான கரையத்தை செலுத்திட்ட மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா தேவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மரிச்சிட்டீங்க. அதனால தான் உங்களை திரும்ப பாவத்துக்கு தண்டிக்க மாட்டார். அவருடைய கோபாக்கினை உங்கள் மேலே ஊற்ற மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பாவத்துக்கான விலையை செலுத்திட்டீங்க. நீங்கள் சொல்லலாம், எப்போ செலுத்தினங்க? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்து மரிச்சப்போ பாவத்துக்கான விலையை செலுத்தினப்போ நீங்கள் அவருக்குள் இருக்கிறீங்க. தேவன் நீங்கள் மரிச்சதா பார்க்குறாரு, நீங்கள் அதை செஞ்சதா பார்க்குறாரு, நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டதா பார்க்குறாரு. அவர் உயிரோட எழும்பி வெளியே வர்றப்போ நீங்கள் எழும்பி வந்ததா பார்க்குறாரு அவர். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால வேதம் எப்படி போதிக்குதுன்னா, இது தேவன் பார்க்குறான்றது ஒன்று. ஆனால் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறப்போ, ஒருத்தர் இயேசுவை நம்புறப்போ, ஒருத்தர் இயேசுவில் விசுவாசம் வைக்கிறப்போ இது அவங்களுக்கு நிஜமாயிடுது. அவங்களுக்கு நிஜமாயிடுது. இப்படி நினச்சிக்கலாம், உங்கள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க்கில் யாராவது ஒருத்தர் 1 கோடி போட்டு வச்சுருக்கலாம். எப்போ? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே கூட செய்ய முடியுமான்னு தெரில எனக்கு. பிறந்த பிறகு நிச்சயமாக செய்யலாம். இல்லை, கரெக்டாக? சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் பெரிய பணக்காரங்களாம் அப்படி செய்வாங்க. அவங்க பிள்ளை பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய காசு போட்டு வச்சுருவாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு அது கிடைக்காது. எப்போ கிடைக்கும்? அந்த பிள்ளை வயசுக்கு போய் அதை எடுக்கிறப்ப அந்த பிள்ளைக்கு அது கிடைக்கும். அந்த மாதிரி தான் தேவன் எல்லாத்தையும் முன்னாலேயே செட்டப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? நீ இயேசுவை நம்புன்றார் பாருங்க. நம்புறப்போ எல்லாமே நமக்கு பழிக்க ஆரம்பிக்குது. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? இப்படி எண்ணிக்கொள்ளுங்கள்ன்றார் 11ஆம் வசனம். உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்க விடுதலை ஆக்கப்பட்டீங்கன்னு எண்ணிக்கொள்ளுங்கன்றார். 12ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆகையால் சொல்லுங்க, ஆகையால். அப்ப நீ கிறிஸ்துவோட மரிச்சதுனால உன் பழைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அதை தானே ஞானஸ்தானம் காமிக்குது. அடிப்படை கிறிஸ்தவம் இது, பேசிக்கு. இது கூட தெரியலன்னா அப்போ ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தமே புரியலன்னு அர்த்தம். உன் ஞானஸ்தானம் என்னத்தை சித்தரிச்சது? நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, அதுவும் கிறிஸ்துவோட மரிச்சிட்ட, அடக்கம் பண்ணப்பட்டுட்ட. தண்ணிக்குள்ளே போகிறது மரிக்கிற மாதிரி, உள்ளே போய் தண்ணி உங்களை மூடுறது அடக்கம் பண்ணப்பட்ட மாதிரி. வெளியே வந்தது நீ ஒரு புதிய மனுஷனாய் நீங்கள் வெளியே வந்த மாதிரி. வெளியே வந்துட்டு அப்புறம் திரும்ப தண்ணிக்குள்ளே போய் அந்த பழைய மனுஷனை இழுத்துட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் பாவத்தில் வாழ்கிறது. பேச்சுலராக இருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் ஆகிட்ட பிறகு பேச்சுலர் மாதிரி வாழணும்னு நினைக்கிறது தான் ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து பாவத்திலே வாழணும்னு நினைக்கிற மாதிரி. வாழ்க்கை மாறிடுச்சிங்க. அந்த கட்டம் முடிஞ்சிருச்சு. பழைய வாழ்க்கை ஒளிஞ்சது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
2 கொரிந்தியர் 5:17 பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை நம்பணும். எனக்கு புரியலன்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே புரிய தயவு செய்து உதவி செய்யும். ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். எனக்கு புரிய உதவி செய்யும். என் பழைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பழைய நான் இன்னும் இருக்கிறேன்னு. பவுல் சொல்கிறாரு, கிடையாது. பழைய நீங்கள் ஒளிஞ்சு போயிடுச்சு, அடக்கம் பண்ணிட்டாங்க. என்னங்க, ஒருத்தர் மறித்து அடக்கம் பண்ணுறப்போ என்ன காமிக்கிறோம்? கதை க்ளோஸ், கதை அப்படின்னு நினச்சி தான் இயேசுவும் இதில் வச்சாங்க, கல்லறையில். அதுக்கப்புறம் 3வது நாள் அவர் எழும்பி வந்துட்டார். பவுல் என்ன சொல்ல வர்றாரு? ஏன் உன் பழைய மனுஷனுடைய கதை க்ளோஸ் ஆகிடுச்சு, சாப்டர் க்ளோஸ். நீ முதல்ல அதை நம்பணுன்றாரு. அந்த பழைய சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு புதிய மனுஷனாக இருக்கிற நீனு, ஆகவே புதிய வல்லமை உனக்கு இருக்குது, இயேசுவோட இணைக்கப்பட்டாய். இதெல்லாம் நம்பி நீ வாழணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜெபிப்போம், இதை நம்புறதுக்கு உதவி கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் எல்லாருமே பரிசுத்தத்தில் வளர விரும்புகிறோம். இன்னும் எங்களையே மேம்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். இன்னும் சிறந்தவர்களாய் கிறிஸ்துவ போல செயல்லையும், வார்த்தையிலையும், எண்ணத்திலையும், நோக்கத்திலையும், கேரக்டர்லையும், பண்புகள்லையும் மாற விரும்புகிறோம். ஆண்டவரே, உம்மை எல்லாவற்றையும் பிரியப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் இந்த சத்தியத்தை அதுக்குன்னு புரிஞ்சிக்க உதவி செய்யும். நாங்கள் கிறிஸ்துவோட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோடு எழுப்பப்பட்டோம் என்ற சத்தியத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு நீர் தான் உதவி செய்ய வேண்டும். இதை நம்புறதுக்கு நீர் தான் உதவி செய்ய வேண்டும். எங்கள் பழைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இப்போ நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து ஜீவிக்கிறார். புதிய ஒரு சிருஷ்டியா நான் இருக்கிறேன். பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்றதை நம்புறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஒரு புது வல்லமை வந்துருச்சு. நாங்கள் இனி பாவத்தை ஆள்றதுக்கு அனுமதிக்க தேவையில்லை. இந்த சத்தியத்தினால நாங்கள் பாவத்தை மேற்கொண்டு உமக்காக வாழலாம், எல்லா விஷயத்திலையும் நாங்கள் மாறலாம் என்பதை எங்களுக்கு புரியவும் நம்பவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. வரும் நாட்களில் இந்த சத்தியத்தை கொண்டு பல விதத்தில் எங்களை மாற்றுவீராக, முன்னேற செய்வீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. முடிய நாம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.